நம்மை வழி நடத்துவது ஆண்டவருடைய வார்த்தை, வேத வசனம். எந்த ஒரு சாமிஜியையோ குருஜியையோ நீங்க நம்பாதீங்க. நான் உங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், வாழ்க்கையை வாழ்வது எப்படி, உங்களுக்குள் இருக்கிற சக்தியை அப்படியே எடுத்து நீங்கள் சாதிப்பது எப்படி, இது எதையுமே நம்பாதீங்க. வாழ்க்கை வெற்றி பெறுவது எப்படி? நமக்கு தேவை வேத வசனம். நம்மை வழி நடத்துவது வேத வசனம். தயவு செய்து யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ டிவிலையோ யாரோ ஏதோ பேசுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். வசனத்தை மையமாக வைக்காமல் யார் என்ன பேசினாலும் நம்பாதீங்க. நம்மை வழி நடத்துவது ஆண்டவருடைய வசனம், தத்துவங்கள் அல்ல. philosophy will not help in anything. 2 அதிகாரம் 8வது வசனம். ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அப்படின்றத சொல்றாரு. மனுஷரின் பாரம்பரிய நியாயமும் உலக வழிபாடுகளிலும் பற்றினதே அல்லாமல் ஆண்டவரை பற்றினது அல்ல. இதுதான் தத்துவம். தத்துவத்தை நம்பி போயிடாதீங்க. தயவு செஞ்சு புக் ஸ்டோர்ல போயிட்டு ஹவு டு லிவ் லைஃப் இதெல்லாம் தேடாதீங்க. எல்லாமே நமக்கு வேத வசனத்தில் இருக்கிறது.